பகவான் எப்படி எல்லாருக்கும் நண்பராக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும். இன்றைக்கி உலகத்தில் பெரும்பாலான நட்பு பலன் கருதி தான் இருக்குது. பகவானுக்கு உயிரினங்களுக்குலேருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, தேவை எதுவுமே இல்லை. அவர் யார்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்கல. தன்னிடம் உள்ள எல்லையற்ற பேரருளை தான் எல்லாருக்கும் வழங்கி நன்மை செய்கிறார். பகவானுடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்தவன் அவரை நண்பராக ஏற்றுக்கிறான், நண்பராக கொள்கிறான். அவர் தன்னை தண்டித்தாலும் தான் எதையேனும் இழக்க நேர்ந்தாலும் அது இறைவனோட சித்தம் நினச்சிக்கிறான். இதில் நல்ல நோக்கம் இருக்கும், தன்னுடைய நன்மைக்காகவே அவர் அதனை செஞ்சார்னு நம்புவான். அந்த நம்பிக்கை அவனுக்கு அமைதியை தருது. இப்போ தியான யோகம் பார்க்க போகிறோம். தியான யோகத்தில் உடல், புலன்கள், மனம், புத்தி இவற்றை அடக்கிறது அவசியம். எது? உடல், புலன்கள், மனம், புத்தி இதெல்லாம் அடக்கணும். கர்ம பலனை சார்ந்திராமல் எவன் ஒருவன் கர்மத்தை செய்கிறானோ அவனே சந்நியாசி. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். யோகி ஆவான். அவன் அக்னி காரியங்களை நிறுத்தியவனும் செயல்கள் விட்டவனும் சன்னியாசி ஆக மாட்டான். யார் யார் அக்னி காரியத்தை பண்ணலையோ, செயல்களை செய்யலையோ அவன் சன்னியாசி ஆக முடியாது, யோகி ஆக மாட்டான். மனைவி, மக்கள், செல்வம், மானம், பெருமை முதலிய சுகங்கள் கர்ம பலனாகும். அனைத்தும் அழியக்கூடியவை, கன நேரத்தவை, துக்கத்துக்கு காரணமானவை என்று எனதிலிருந்து அவற்றில் பற்றும் பலனில் கருத்தும் வைக்காமல் இருக்கிறது தான் கர்மத்தோட பலத்தை சாரலைன்னு அர்த்தத்தை கொடுக்கும். செய்ய வேண்டிய கர்மங்கள் யாகம், தானம், தவம், உடலை பராமரிக்கிறது, உலக நன்மைக்கான காரியங்களில் ஈடுபடுறது, முறைப்படி அவரோட சக்திக்கு ஏற்றவாறு சோம்பல் இல்லாமல் எப்பயும் உற்சாகத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அக்னி காரியத்தை நிறுத்தினாலும் பொங்கிய ஞான யோக இலக்கணப்படி ஒழுகாதவன் உண்மையில் சன்னியாசி கிடையாது. தானே கர்த்தா என்ற அகந்தையும் உடற்பற்றி விடணும். அர்ஜுனா, எதை சந்நியாசி என்று கூறுகிறோமே அதுவே யோகமும் ஆகும். ஏனென்றால் சங்கல்பத்தை துறக்காத எவனும் யோகி ஆறுது இல்லை. கர்ம பலனை பற்றி மனதில் உண்டாகும் கற்பனா சக்தியே சங்கல்பம் என்பது. அதாவது கர்ம பலனை பற்றி மனசில் உண்டாகக்கூடிய கற்பனை சக்தி தான் சங்கல்பம்.